அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் நந்தகுமார், சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் ஃபெட்டி குளோபல், ஈரோடு மாவட்டம். இப்போ நமக்கு இடம் பார்த்துட்டிங்கன்னா புளியம்பட்டி பக்கத்தில் செல்லப்பம்பாளையம் கிராமம். ஃபார்மர் நேம் தினேஷ்குமார். இவர் காடு பார்த்துட்டிங்கன்னா எந்தளவுக்கு காடுன்னு தெரியும். ஃபுல்லாக செஞ்சர்லி காடுங்கண்ணா. இந்த மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் மேக்ஸிமம் இருக்காது. பேக்டீரியாஸ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சாயலில் பிப்ரவரி மாதம் வாழை ரொம்ப மோசமாக இருந்தது. உங்கள் வாழை பார்த்துட்டிங்கன்னா பொட்டாஷ் டிஃபிஷியன்சி மாதிரி இப்படி இலையெல்லாம் ஃபுல்லாக கருகிட்டு லீஃப் வந்து க்ரீனிஷ் இல்லாமல் ரொம்ப வெளுத்த மாதிரி மஞ்சள் அடித்த மாதிரி வெம்பி போன மாங்காய் பிஞ்சு மாதிரி இருக்கும். பிளான்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் அடுக்கு மட்டும் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது, படு மோசமாக இருந்தது. ஸோ ஃபெட்டி குளோபலில் செமியாக ப்ரோட்டிமிக்ஸ் பாலி மேலே ஸ்ப்ரேயிங் கொடுத்துருந்தோம். அது ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கீழே வந்து வேலம் பிரைம் லெசன்ட்டாக கரைச்சி ஊற்ற சொல்லிவிட்டு ஃபெர்டிலைசர் வந்துட்டு பல்க் ஃபெர்டிலைசர் எங்கள் காம்பினேஷன், என்னோடய காம்பினேஷன் என்னோடய காம்பினேஷன் பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மீன் அமிலம் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ மீன் அமிலம் சொன்னோம் அப்ளை பண்ணினார். ஸோ மீன் அமிலம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணால் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து சாயிலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பிளான்ட்டு சொல்லுது பாருங்கள். இதனால் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு பிளான்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இருந்த பிளான்ட்டு இப்போ வந்து ஃபுல் க்ரீனிஷ் ஆகி எந்த விதமான பொட்டாஷ் டிஃபிஷியன்சி மாதிரி அந்த எஜ்ஜு கருகிற ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் நல்ல க்ரீனிஷாக பிளான்ட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஹோல் கிராப் பாருங்கள், ஹோல் ஃபீல்டும் பாருங்கள், நல்ல க்ரீனிஷ் இருக்குது. உங்களுக்கு லீஃப் எல்லாமே அகலமாக நீளமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நார்மல் சாயிலில் ஒரு பிளான்ட் வந்து நார்மலாக எப்படி இருக்குமோ அது மாதிரி ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட். இப்போது இதுக்கு முன்னாடி பிளான்ட் இந்த மாதிரி கிடையாது. நான் உங்களுக்கு பிஃபோர் பிப்ரவரி மார்ச் அந்த எண்டில் வந்து வாழை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பி விட்றோம். ஃபார்மர் வந்து நிறைய ஃபாலோ பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நாங்கள் சொன்னது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ப்ராப்பராக மீன்ஸ் நாங்கள் மாதம் ஒரு வாட்டி ஃபெர்டிலைசர் கரைச்சி ஊற்ற சொல்லுவோம் ஃபெட்டி குளோபலில். ஒரு டைம் கூட இன்னும் கீழே ஊற்றலை எனக்கு தெரிஞ்சு. ஃபெட்டி குளோபலில் ஒரு டைம் கூட கீழே ஊற்றலை, மேலே ஸ்ப்ரே மட்டும் பண்ணியிருக்காரு. ஃபெர்டிலைசர் கீழே ஊற்றிருந்தாருன்னா வாழை இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸ்டெம் கிருத்து எல்லாம் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ ஸ்டெம் கிருத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பிளான்ட் வந்து முன்னே இருந்ததை விட ரொம்ப விகரஸான க்ரோத் வந்துருக்கு. ஹெல்த்தியான லுக்கில் இருக்குது பிளான்ட். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து வந்திருக்கிற லீஃப்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அதுதான் சொல்லும் பிளான்ட் எப்படி ஸ்ட்ரகிள் இருந்து வெளியே வந்து பிளான்ட் இப்போது எப்படி ஹெல்த்தியான சிச்சுவேஷனில் இருக்குது, ஹெல்த்தியான லுக்கில் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாட்டம் லீஃபு ப்ளஸ்ஸு டாப் லீஃப் பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கு கண் கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்த வாழை எந்த அளவுக்கு பிக்கப் ஆகி மாறி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாயிலாம் பாருங்கள், ரொம்ப வீக்காக இருந்த வாழை இப்போ வந்துட்டு டாப் லேயரு நல்லாயிருக்கு. ஸோ எப்போவுமே சாயிலில் வந்துட்டு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நியூட்ரிஷன் அப்டேக் நல்லாயிருக்கும். பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ப்ராப்பரான க்ரோத் வந்துட்டுருக்குங்க. இல்லைன்னா பிளான்ட் வந்து உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும், சாக ஆரம்பிச்சிடும். பிளான்ட்டில் வந்து சாயிலில் ஆர்கானிக் கார்பன் லெவல் குறையக்கூடாது, ப்ளஸ்ஸு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி குறையக்கூடாது. ஹோல் பிளான்ட் இப்படி தானே இருக்குது, மொத்த ஃபீல்டுமே இதே லுக்கில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா பிளான்ட்டும் நல்லா காட்ட முடியாது, நான் அப்படியே லைட்டாக காமிச்சிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஃபீல்டு இருக்குது பக்கத்தில், அதுவும் காட்டணும். இதெல்லாம் பாருங்கள் பிளான்ட் எவ்வளோ தூரம் பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சி இருக்குது, முட்டி ஊக்கம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பிளான்ட் வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக தெரியும். அப்படியே ஹோல் ஃபீல்டும் பாருங்கள், மொத்த தோட்டத்தையும் பாருங்கள். அப்படியே காமிச்சிட்டே போகிறேங்கண்ணா. அடுத்து வர ஒவ்வொரு லீஃபும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்திருந்தாருன்னா வாழை இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபார்மர் இதுக்கு மேலே எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார்னு தெரியாது. மேபி ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அடுத்தடுத்த ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு தொடர்ச்சியாக காட்டுறோம்.
உங்களுக்கு இங்கே தெரியுது நினைக்கிறேன். பிளான்ட் வந்து எந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு பாருங்கள். இந்த ரேஞ்சில் மோசமாக இருந்த பிளான்ட் தான் இப்போ ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த வாழையெல்லாம் கண்ணில் ஸ்டார்டிங் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வாழையை காப்பாற்ற முடியுமான்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அந்தளவுக்கு படு மோசமான சுச்சுவேஷனில் தான் வாழை இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற லெவல் பார்த்துட்டிங்கன்னா வாழை வந்து எவ்வளவோ மல்டிபிள் டைம்ஸு பல மடங்கு வாழை வந்து முன்னேறி இருக்கு இப்போது. ஸோ உங்கள் ஃபீல்டில் கடலை புண்ணாக்கு கரைசல், மீன் அமிலம் இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட சேர்ந்து ஃபெர்டிக்ளோபலும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்துட்டு போய் கிட்டத்தட்ட 20 டேஸ்க்கு பக்கமாக ஆகுது. ஸோ 20 டேஸ் முன்னாடி சத்தியமாக வாழை இந்த மாதிரி இல்லைங்கண்ணா. வாழை வந்து ரொம்ப மோசமாக கேவலமாக இருந்தது. வாழை இப்போது இருக்கிற ரேஞ்சு ரொம்ப எக்ஸலண்ட்டாக மாதிரி இருக்குது. நம்ம வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிக்காக நம்ம மீன் அமிலம் அப்ளை பண்ணது, ஃபெர்டிக்ளோபல் ஸ்ப்ரே பண்ணது, எங்கள் காம்பினேஷன் ஃபெர்டிலைசர் கீழே பறச்சு வச்சது, அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்குண்ணா. மழை பெஞ்சதும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி பிளான்ட்டை நல்லா பல மடங்கு மேலே தூக்கி விட்ருக்கு. ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து பிளான்ட்டை ரெக்கவர் பண்ணி மேலே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. காடு ஃபுல்லாக பூடு மொச்சு கிடக்குங்கண்ணா. என்னால் மொத்த ஃபீல்டையும் காட்ட முடியுமான்னு தெரில. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஃபெர்டிக்ளோபல் ப்ளஸ் மீன் அமிலம் ப்ளஸ் எங்களுடைய காம்பினேஷன் ஃபெர்டிலைசர் நாங்கள் சொன்ன மாதிரி பறச்சு வச்சதுனால வாழை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பாருங்கள். ஃபார்மர் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணார், நல்லா இருக்குன்னு சொல்லி. என்னால் காட்டுக்குள்ளே போக முடியுங்கன்னா ஃபுல்லாக காடு புதராக கிடக்குது. ஸோ வாழை வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குங்கண்ணா. ரொம்ப சூப்பராக டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகேங்கண்ணா, நான் களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி நெக்ஸ்ட் டைம் காடு க்ளீனாக தான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஃபெர்டிக்ளோபல் யூஸ் பண்ணுங்கள், NUV டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட பிளான்ட்டு எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம ஃபீல்டும் ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்ண்ணா.